عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله تعالى நம் போது காண்பித்த திருமறை வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். وفي الأرض قطع متجاورات وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير صنوان. பூமியில நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ செடி கொடிகள் இருக்குது. சில செடி கொடிகள் இருக்குது, அதற்கு நிறைய கிளைகள் இருக்கு, ஒன்று சேர்ந்தமான கிளைகள். இது மாதிரி நம்ம மாமரம் பராமர மாதிரி ஒரு கிளை இருக்கும், அது அப்படியே அந்த கிளையிலிருந்தே பல கிளைகள் இருக்கும். அந்த மாதிரி சில மரங்கள் இருக்குது. சில மரங்கள் இருக்குது எல்லாமே ஒரே கிளையாக தான் இருக்கும், தென்னை மரம் மாதிரி. இதுலேருந்து அப்படி அந்த கிளையிலிருந்து கிளை போகாது. அந்த மாதிரி கிளைகள் கூட கொண்ட சில மரங்களும் இருக்குது. எத்தனையோ திராட்சை பல தோட்டங்கள் இருக்கிறது. வசரவும் எத்தனையோ வயல்கள் இருக்கிறது. வனசீலும் இன்னும் எத்தனையோ சில பேரிச்சம்பழ தோட்டங்கள் இருக்கிறது. சின்வானும் வயது சின்வான், அது எத்தனையோ சில கிளைகளோட இருக்கிறது, கிளைகள் இல்லாத இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இஸ்கா பிமாஇன் வாஹித், இந்த அனைத்து மரங்களுக்கும் அனைத்து தாவரங்களுக்கும் ஒரே தண்ணீரைத்தான் புகட்டப்படுகிறது. ஒரு தண்ணீரா எல்லா மரத்துக்கும் போது கூட்டணும். ஒரு ஃபضل بعضها على بعض بعضها على بعض في الكل. ஆனால் அந்த மரங்களிலே ஆயிரக்கணக்கான வித்தியாசங்களில், அந்த மரங்களுடைய உருவத்திலேயும் சுவையிலேயும் மனத்திலேயும் வித்தியாசத்தை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரே தண்ணி தான், கரும்புக்கும் அதே தான், உலகாருக்கும் அதுதான். நான் ஒன்று பார்த்தா இனிக்குது, ஒன்று உரப்பா இருக்கும். ஒரே காய்கறி இத்தனை வித்தியாசங்கள் பார்த்தா, கத்திரிக்காய் பார்த்தா பச்சையா இருக்குது, கேரட் பார்த்தா ரோஸா இருக்குது, பீட்ரூட் பார்த்தா அதுக்கும் சிகப்பா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு கலர். அல்லாஹ் எல்லாத்துடைய நிறங்களையும் வேறுபடுத்தி, அதே மாதிரி அவருடைய சுவைகளையும் வேறுபடுத்தி, உருவங்களையும் வேறுபடுத்தி, அவருடைய மனம் அதையும் ஏற்படுத்தி, இத்தனையும் ஏற்படுத்தி, நான் தான் இத்தனையும் மாற்றி மாற்றி தர்றேன் சொல்லிட்டாங்களா. இந்த மீதானுங்கள் ஆயாத்தில் எப்போவும் யாத்திரும், அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதை பல அத்தாட்சியில் இருக்கு என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா யார் இறைஞானங்களை படிச்சு அல்லாஹ்வை அறிஞ்சு விளங்கி அதான் அல்லாஹ் பார்க்குறாங்களோ அவர்கள் தான் பார்வை உடையவர்கள் சொல்றான். யார் அல்லாஹ்வை படிக்காம அல்லாஹ்வை பார்க்காம வாழ்றாங்களோ அவங்க தான் குருட்டு பையன் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன் அல்-யஸ்தவில் அஅமா வல் பஸீர், என்ன கூடரும் பார்வையிலும் சமமாவானா? ஹம் தஸ்தவி குலுமாத் வன் நூர், என்ன இருள்களும் ஒளியும் ஒன்றாகிடுமா, சமமாகிடுமா? யார் இறைஞானங்களை படித்து அல்லாஹ்வுடைய தாசிபாராசாரம் படித்து நூறுல இருக்கிறாங்களோ, சதா அப்பயே தரிசித்து கொண்டு மூலாவது நூறு இருக்கவங்களும் சிறுக்கு குஃபுரு நிஃபாக் போன்ற இருள்களில் மாட்டிட்டு இருக்கிறாங்களே அவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறான். அடுத்து அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறாங்களாம். சொல்றோமே இல்லையா, சிறுசிகள் எல்லாமே வெறும் அதன் தான், வெறும் உருவங்கள் தான். இது எல்லா சிறுசிகளையும் அப்படிதான் இருக்கான்னு சொல்றோமே இல்லையா, அது அல்லாஹ் உதாரணம் சொல்றான் பாருங்க. அஞ்சல மினசமாய் வான், அல்லாஹ் வானத்து மலை இறங்கி வைக்கிறான். பிரசாரம் அவுதியத்துக்கு கத்தரிக்கான், அது இருந்து அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே வெள்ளம் அதிகம், வெள்ளம் பயங்கரமான ஆற்றுல பயங்கரமான மழை பெய்ஞ்சுன்னா கரை பாலங்கள்லாம் உடஞ்சு கேள்விப்படுறோமா இல்லைங்களா? இப்படி பயங்கரமான பாலம் வெள்ளம் போதா இல்லைங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுற வெள்ளம் அப்படியே போகுது. செய்து சுமுதர் ராபியா, இப்போ அந்த வெள்ளத்தில் பார்த்தா அப்படி வெள்ள வெளியா நுரைகள் அப்படியே பஞ்சு பஞ்சுமாய் பறக்கும். அப்படியே நுரைகள் வரும். இதுல அந்த வெள்ளத்திலிருந்து வர பகுதி அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி அதே மாதிரிதான் இந்த
இந்த தங்க வெள்ளி ஊக்குறாங்க பார்த்தீங்களா? தங்க வெள்ளி ஊக்குறாங்க இல்லையா? அது வெள்ளி அப்படியே தங்கத்தை ஊக்குவோம். அப்படியே உருக்கி உருக்கி பார்த்தா அப்படிருந்து அப்படியே அந்த உருகி அந்த மேலே இருந்து தண்ணியாக வரும்போது நல்லா அது நுரையா வரும். அப்படி என்ன வருது? நுரையில் இருந்து அப்படியே உண்டாகும். எடுத்துக்கலாம். ரெண்டு தான் சொல்லி காட்ட என்ன சொல்றான்? கதாலிக்கு எதிரிக்குள்ளாவுல் ஹக்க வல் பாத்தில். இவ்வாறு தான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உதாரணமாக இருக்குது. இப்படி வெள்ளத்தில் போய் நுரையில் இருக்குது. ஆனால் என்ன இருக்குன்னா வெறும் தண்ணி தான். தண்ணி தான் நுரையில் மாதிரி காட்சி அளிக்குது. இருக்கிறது தண்ணி தான். அது மாதிரி ஹக்கு ஒன்றுதான் இருக்குது. அந்த ஹக்கு தான் இந்த பாத்திலாம் காட்சி அளிக்குது. பாத்தில பார்த்து ஏமாந்துறாரு. எது நுரையா இருக்கிறதோ அது அப்படியே அடங்கி போய் ஒன்றும் இல்லாமல் எது மக்களுக்கு பிரயோஜனம் தருமோ அதுதான் பூமியிலே தங்கி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவா சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொருளாவது கடலும் அலையும் போலாகும், ஹகீகத்தில் கடலே அலையாகும் சொல்லுவாங்க. ஹகீகத்தில் அல்லாஹ் உதாரணம் கேட்டீங்கன்னா கடல்ல போகக்கூடிய அலைகளை போன்று. அலையில் பார்க்க எவ்வளோ பெரிய அலையாக இருக்குதுதான் கடல். அது கடல் தான். அது மாதிரி தான் இந்த சிறுசியெல்லாம் எவ்வளோ பெருசாக காட்சியளித்தாலும் ஹகீகத்தில் பார்த்தா அல்லாஹ்வோட விஜூத் தான் காட்சியளிக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்னொரு ஆயத்தில் சூரா இப்ராஹிம்ல வைத்தஅல்லரப்புக்கும் ரப்பு உங்களிடத்திலே சத்தமாக நாதான் சொன்ன பாகு சொல்ற மாதிரி முஅத்தின் சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவித்து விடுகிறான். என்ன அறிவிக்கிறான்? லைன் ஷகர்தும் லஸீதன்னகும். நீ நன்றி செலுத்தினால் அல்லாஹ் திட்டவட்டம் அதிகப்படுத்துவான். வரையின் கபர்த்தும் இன்ன அதாபி லஷதீத். நீங்கள் அல்லாஹ் நன்றி நடந்து என்று சொன்னால் என்னுடைய பிடி மிகவும் கடினமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த என்ன சொல்றான்? வகால மூசா இன் தக்ஃபுரு அன்கும் மன் ஃபில்லாஹி ஜமீஅன் ஃபைன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அந்த உம்மத்துல, இன் தக்ஃபுரு அன்கும் மன் ஃபில்லாஹி ஜமீஆ. நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் காஃபிராக விட்டாலும் எல்லாரும் அல்லாஹ் மறுத்தாலும் ஃபைன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத். அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழப்பட்டவனாக இருக்கிறான். நீங்க எல்லாம் இஸ்லாம் இருக்கணும், மூமினா இருக்கணும், தொழுகணும், அல்லாஹ் தேவையே கிடையாது. நீங்க எல்லாம் காஃபிரா நீ மட்டும் இல்லை, உலகத்துல அத்தனை பேர் சேர்ந்து அல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ரப்புடைய தன்மையை கொஞ்சம் கூட புரியாது. அது எப்பொழுதும் ரொம்ப ரப்பாட்டா இருப்பா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஏன் மாறு செய்யறாங்க? சைத்தான் பேச்சு கேட்டு சைத்தான் தூண்டுன்னு பேச்சு மாறு செய்யறோம் இல்லையா? இந்த உலகத்துல சைத்தான் பேச்சு கேட்டு மாறு செய்யறோம், அல்லாஹ் மாறு செய்யறோம் இல்லையா? சைத்தான் என்ன செய்வான்னா எல்லா நரகத்துக்கெல்லாம் போன பிறகு நரகவாசிகள் நரகத்துக்கெல்லாம் போன பிறகு அவங்க நரகத்துக்கு போயிடுவோம். யாரு? சைத்தான். சைத்தான் நரகத்தில் வாங்கிட்டு இருக்கும். அவனை பால் பக்கம் திட்டுவான் நரகவாசிகள்லாம். ஏடா சைத்தானே நான் திட்டு போனேன், புலிஸ் உன்னால கெட்டு போனோம், ஒரு இடத்துக்கு நரகு கூட்டு விட்ட நீ என்னெல்லாம் சைத்தானை எல்லாரும் சொல்லிப்பாவான். நரகவாசிகளே சேர்ந்து யார் திட்டுவாங்க? சைத்தான் ரோசம் வந்து விட்டாங்க அப்படின்ட்டு நரகத்திலேயே ஒரு மலை இருக்கும், நெருப்பு மலை இருக்கும். நெருப்பு மலை அது மாதிரி பயன் செய்வான். அது பயன் செய்வான். சைத்தான் நரகவாசிகளை இருக்கும் எல்லா கவலையும் இருக்கும். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அடிவாங்க வந்து கொஞ்சம் சொந்த கேட்ட அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் பயன் செய்வான். நரகத்தில் நான் சொல்லி காட்டுறான். நல்லா கால சைத்தான் லம்பா புதிய நம்பு எல்லா விஷயம் புதுப்பிடிக்கப்பட்ட பிறகு நரகத்துக்கு போனோம். அல்லாஹ் சைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ் வஅதக்கும் வஅதல் ஹக். அல்லாஹ் உன் சத்தியமா வாக்குறுதி இருந்துச்சான். எப்பா நீ எல்லாம் கட்டுப்படுங்க, சொந்தம் கொடுப்பேன், என்னை வந்துச்சுருவேன், என்னை உறுதிக்க முடியும் இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி அளிச்சான். வஅதுக்கும் ஃபஅஹ்லஃப்துக்கும். நானும் வாக்குறுதி அளிச்சேன். சைத்தானை நானும் செஞ்சேன், எல்லாரும் மாறு செய்யுங்க, எல்லாரும் மாறு செய்யுங்க, நானும் வாக்குறுதி கொடுத்தேன். நான் என் வாக்குறுதிக்கு மாறு செஞ்சுட்டேன். வஅதுக்கும் ஃபஅஹ்லஃப்துக்கும். நான் வாக்குறுதி கொடுத்தேன், வாக்குறுதிக்கு மாறு செஞ்சுட்டேன். வமா கான அலைக்கும் மின் சுல்தான்
சுல்தான் இல்லான் தவுத்துக்கும் லீ, எனக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நானாவது பாவம் செய்ய வச்சேன், நானாவது சீனிமா பாவம் சொன்னேன், நானாவது பராமரி செய்ய சொன்னேன். நான் இல்லான் தவுத்துக்கும், நான் கூப்பிட்டு தான் பார்த்தேன், நான் அவனை அமுக்கி போட்டு செய்ய வைக்கல. நான் சும்மா ஒரு அழைப்பு அழைச்சேன், அவ்வளவுதான். இதை தவிர எங்களை எந்த குற்றமும் எங்களை கிடையாது. நீங்க எனக்கு கட்டுப்பட்டீங்க, என் பேச்சு நீங்க கேட்டீங்க. பலா கரும்புனி, யாரும் என்னை இங்க திட்டாதீங்க. ஒரு அனுசூசம் உங்க நப்சியே திட்டிக்கிறீங்க. என்னை யாரும் படிக்காதீங்க. நரக வச்சு நான் நரக வச்சேன், என்னை திட்டா யாரையும் படிக்காதீங்க. உங்களையே திட்டிக்கிறீங்க. ஒரு அனுசத்தும் அவாளன் முஸ்லிமிக்கும் அவாளன் முஸ்லிமிய, நீங்களும் என்னை காப்பாற்றுங்க, நானும் உங்களை காப்பாற்ற முடியாது. என்னெல்லாம் ஷைத்தான் நரகத்துல மீண்ட பயான் செய்வான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் இந்த சூரா இப்ராஹிம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலம் தர கைஃப ضرب الله مثلا كلمة طيبة, கலிமா தய்யிபா உதாரணம் ஒரு மாபெரும் மரத்தை போன்று. இப்படிப்பட்ட மரம் அஸ்லுஹா சாபித்தும் வஃபரஹா ஃபிஸ்ஸமா, அந்த மரத்தினுடைய அசல் வேர் நல்ல ஆழ பதிந்திருக்கும். வஃபரஹா ஃபிஸ்ஸமா, அவருடைய கிளைகள் வானாக இருக்கும். துதி உக்லஹா குல்ல ஹீன் பி ரப்பிஹா, தன் ரப்பின் உத்தரவு கொண்டு அந்த மரம் ஒவ்வொரு வினாடியும் பயன் தந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மரத்துக்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாமளா ஈமான் கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா யாரை ஈமான் கொள்ள வைக்கிறானோ அவன் ஈமான் கொள்ள முடியும். அதையும் அல்லாஹ் அடுத்த சொல்லி அடுத்த ஆயத்தில் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி சாபித், சாபிதான கலிமாவை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்ட விசுவாசிகளை நாம் தான் தரிப்படுத்துவோம். ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுவுலக வாழ்க்கையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கலிமா நான் தான் தரிப்படுத்துறேன். அவன் தானா கலிமா தரிப்படுத்துறது இல்லை, நான் தரிப்படுத்தினா தரிப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கையினார் எல்லாம் சொல்லி காமிச்சாரு. நம்ம மூத்தார சமயத்துல விஜயாசா வருவாங்க. யார் வருவோம்? விஜயாசா வருவாங்க. வரும்போது மூக்கில் உயிரை கைப்பற்ற வரும்போது விஜயாசா நெத்தி எல்லாம் எழுதி வச்சிருவாங்க. லா இலாஹ இதில் எழுதி வரணும், எழுதி எல்லாம் வச்சுருவாங்க. உயிர் போறப்போ மனுஷன் எது பார்த்தாலும் படிக்க பார்க்கறது படிக்கிறோமா இல்லையா? அது மாதிரி புதுதாக எத்தையும் பார்த்த உடனே நாங்கள் தன்னையாக அதை படிச்சிருவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் படிச்சிருவோம். அப்படி யாரெல்லாம் சொல்லுவோம்னா அடியா தெரியாம படிச்சுட்டான் சொல்லிட்டான், வேற வார்த்தை பேசுறதுக்கு உயிரை வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே விஜயாசனா உயிரை வாங்கிடுவாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கால நம்மளே ஈமான் இல்லாம மூத்தாகிறதுக்கு ஷைத்தான் நிறைய ஐடியா பண்ணிட்டு இருக்கிறான். நம்மளை ஈமானோட மூத்தாக்க அல்லாஹ் ஐடியா பண்றான். யாருடைய எழுதிக்கும் ஷைத்தான் நிறைய ஐடியா பண்றான். ஊசு பேச்சு அவன் என்ன பண்ணுவானா, நம்ம மூத்தா போனா நம்ம அம்மா அக்கா அவனுடைய ஊருக்கு வருவானா, ஈமான கூப்பிடு, யாரும் சொல்லாத, நான் அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்த பார்ப்பானா. இப்படியாவது ஒரு அடியான களிமா இல்லாம மூத்தாக்கணும்னு நிறைய ஐடியா பண்ணுவானா. நீ 1000 ஐடியா பண்ண, ஒரு ஐடியா பண்ண ஜெயிச்சிருவேங்க. நல்லா இருப்பேன். நம்ம கருவு மக்கள் எல்லாம் வந்தாவும் கைவில் மாதிரி 1000 ஐடியா பண்ணு. நாம ஐடியா பண்ற யாரும் தெரிஞ்சு சொல்லாவும் கை நான் தான் ஐடியா நம்ம ஜெயிச்சேன். நான் தான் நீ மூமின்கிற காபிரா மூத்தாக்க முயற்சி பண்ற, நான் மூமினா மூத்தாக்க நாம் ஐடியா பண்ண நான் முயற்சி பண்ணுவேன், என்னுடைய ஜெயிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா நம்மளையும் நம்முடைய குடும்பத்தின் அனைவரையும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எல்லாம் 10 ரமலானிய நாட்கள் கடந்து 3 ஒன்பது கடந்துச்சு. எல்லாம் 11ஆம் தராவீஹ் வந்துட்டாரப்பே எல்லாம் கடகன் போதெல்லாம் எல்லாம் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை பிடிச்சு கொடுக்கலாம். எல்லாம் ரமலான் மாதத்தில் பெற்றும் மன்னிக்கப்படாத துர்பாக்கியம் நாக்கிறாரப்பே. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من الصالحين
சுஹதாயில் மக்பூலீன் உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சீதேவியில் ஒருவராக ஆக்கியல்லா உன்னால் விரட்டப்பட்ட சாபத்திற்கான உதவியில் ஒருவராக ஆக்கிறாதற்கு மதத்தை பயன்படுத்தவும் பகல் காலங்களில் ஸ்ரீ மோதவும் இரவு காலங்களில் நாங்கள் உன்னுடைய ஞானங்களை கேட்கும் செய்வாரே வீணான காரியங்களில் ஒரு வினாடி கூட நாங்கள் வீணாக பாதுகாத்துக்கிறப்பே சிந்து முடியும் எங்களுடைய கல்புகள் உன் கையில் இருக்கிறப்பே யாரெல்லாம் நீ பாவங்களை விட்டா நீ கை விட்டா நாங்கள் பாவங்களை கொண்டு வரப்பே நீ கை தூக்கி போனா நான் நல்ல போறப்பே சதா நினைவில் வச்சுக்கிறப்பே கடைசி விட்டு நேரம் கூட நப்சை ஒப்படைக்கிறாரு அம்மாரத்தும் சூவா இருக்கிறப்பே சதா தீமை கொண்டு நப்சா இருக்கிறப்பே யாரெல்லாம் நப்சை ஒப்படைக்கிறாரு நப்சை ஒப்படைக்கிறவங்களா யாரெல்லாம் நீ எங்கள் சதா உன் ஞாபகத்துல உன்னுடைய சிக்கல வச்சுக்கிறப்பே காலம் காலமெல்லாம் லாயிலாக எல்லாவோடு வாழ்ந்து லாயிலாக எல்லாவோடு உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை சொல்வதற்கு إلهي سيدنا محمد صلى الله عليه وسلم وبحق لا إله إلا الله محمد رسول الله صل يا رب على نبي سيدنا محمد وآله وصحابه أجمعين